வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஈஸியான கேரமல் புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு மிக்சியும் ஒரு ஸ்டீமரும் இருந்தா போதும், ரொம்ப சுலபமா இதை நம்ம பண்ணிடலாம். இதுல கலக்கிற வேலையே கிடையாது, சட்டு சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சி எடுத்துக்கலாம். இதுல 3 பன்னு சேர்த்துக்கிறேன். நார்மலான ஸ்வீட் பன் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இதில் 2 முட்டையை சேர்த்துக்கலாம். கூடவே 200 ml கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். அதோட 1.5 கப் பால் சேர்த்துக்கிறேன். நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துருக்கனால சூடான பால் சேர்க்கக்கூடாது, நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இது மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா மெல்ட் பண்ணிடலாம். கேரமல் பண்ணுறதுக்கு இனிஷியலாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக கரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இது அப்படியே லைட் ப்ரௌனாக மாறிட்டே வரும். இது மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. சாதா தண்ணி ஊற்றினீங்கன்னா திருப்பி அது திக்காயிடும், அப்போ திருப்பி நீங்கள் மெல்ட் பண்ணும். சுடு தண்ணியாக ஊற்றினீங்கன்னா ஈஸியாக அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். தண்ணி சேர்க்காம நம்ம டைரெக்டாக அந்த மோல்டில் சேர்த்தோன்னா அது அப்படியே கட்டி மாதிரி ஆகிடும். உடச்சி தான் நம்ம எடுக்கணும். அதோட அப்படியே ஸ்டீம் பண்ணும்போது சில சமயம் அது கரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தண்ணி சேர்த்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் அது அழகாக மெல்ட் ஆகி வரும். அவ்வளோதான், நம்மளோட கேரமல் ரெடியாக இருக்குது. இப்போ அதை நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம வேக வைக்க போகிறோமோ அதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. அப்போ தான் அது நல்லா பேஸில் செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதை 25லேருந்து 30 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு. ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை அன்மோல்ட் பண்ணிடலாம். லைட்டாக சைட்ஸை ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு எடுத்தாலே வந்துடும். இதை அப்படியே கவுத்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான கேரமல் புட்டிங் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு புட்டிங் சாப்பிட்ணுன்ட்டு ஆசையாக இருந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு 1/2 அன் ஹவரில் நீங்கள் செஞ்சிடலாம். நான் எக்லெஸ் புட்டிங் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.